இன்னைக்கு கோயில்ல நல்ல தரிசனம் இல்ல? ஆமாங்க. சொல்லுமா, என்னாச்சு? அண்ணா அவருக்கு உடம்பு சரியில்லை, வாங்கண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், வாங்கண்ணா சீக்கிரம். அப்படியா? சரி சரி இருமா, நான் உடனே வரேன். என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ நல்லலையாமா, தலை சுத்தலாமா, ஹாஸ்பிட்டல் போகணும், அவன் ஒய்ஃப் கூப்பிடறாப்ல. நீ இப்படியே வீட்டுக்கு போயிரு, நான் போயிட்டு வந்துட்டா. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தாங்க எங்கேயுமே போகணும். ரொம்ப முடியலையா இருக்குது, அந்த புள்ள அழுதுகிட்டே போன் பண்ணிச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சும்மா தலை சுத்துறது தானே, வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போங்க. சரி நான் போயிட்டு வரேன். ஏங்க உள்ள வந்து தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போங்க, வாங்க. சரி போ. சரி போதுமா, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏங்க இருங்க, தண்ணி குடிச்சிட்டு போவீங்களாமா? நாங்க நான் போயிட்டு வரேன். அந்த பொண்ணு தான் கூப்பிடுது. என்னம்மா பார்த்து வந்துட்ட? அப்படியா? எப்பமா? ஏங்க என்னங்க ஆச்சு? என் ஃப்ரெண்டு இறந்துட்டானாமா. இதுல கவலைப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அவங்க விதி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது விதி இல்லடா, உன்னோட முட்டாள்தனமான மூட நம்பிக்கைதான் அவன் சாவுக்கு காரணம். ஒருவேளை நான் அப்பவே போயிருந்தா அவனை காப்பாத்திருக்கலாம்லடா. இதுவே நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு அப்படி இருந்திருந்தா நீ சாஸ்திரம் எல்லாம் பாப்பியா? தப்பு பண்ணிட்டேன்டா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அவனோட சாவுக்கு காரணம் நான் தானு என் ஆயுசு முழுக்க என் மனசு அழுந்துகிட்டே இருக்கு மேடம். இனிமேலாவது இந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கையில தூக்கி எறியுங்கடா. வெள்ளிக்கிழமை நாள் பணம் கொடுக்க கூடாது, கோயிலுக்கு போனா வீட்டுக்கு வந்துட்டு எங்கேயாவது வெளியில போகணும், சாயந்தரம் 6 மணிக்கு மேல கடை கொடுக்க கூடாது, கடையில் உப்பு கொடுக்க கூடாது. இதாவது என்னடா இது? இந்த மாதிரி மூட நம்பிக்கையினால தினம் தினம் எத்தனை பேர் பாதிப்புக்குள்ளாகிறாங்க தெரியுமாடா? கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போனா தான் அந்த சாமி வரம் கொடுக்கணும். அதுக்கு பேர் சாமியே கிடையாது. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே.